வணக்கம். இந்த வீடியோவில் 20/7/2026 சற்று முன் ஓய்வூதியர்கள் சார்ந்து ஹாப்பி நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓய்வூதியர்கள் தங்களுக்குரிய அனைத்து நலன்களையும் சரியான நேரத்தில் பெறுவதற்கு அரசின் புதிய அறிவிப்புகளை எளிதில் அறிந்து கொள்வதற்கு தேவையான தகவல்கள் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அகவிலைப்படி உயர்வு, அகவிலைப்படி நிலுவைத் தொகை வழங்குதல், கருணைத் தொகை தொடர்பான அறிவிப்புகள் போன்ற முக்கிய தகவல்கள் அப்போது பகிரப்படுகிறது. அதேபோல் ஆண்டுதோறும் கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டிய வாழ்வு சான்று தொடர்பான நடைமுறைகள், அதனை எந்த காலக்கெடுவிற்குள் சமர்ப்பிக்க வேண்டும், நேரடியாகவோ அல்லது இணைய வழியாகவோ சமர்ப்பிக்கக்கூடிய வழிமுறைகள், அதற்கான தகுதிகள் மற்றும் தேவையான ஆவணங்கள் போன்ற விவரங்கள் தெளிவாக வெளியிடப்படுகிறது. மேலும் ஓய்வூதியர்களின் குறைகளை நேரடியாக கேட்டு தீர்வு காணும் நோக்கத்தில் ஒவ்வொரு மாதமும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறக்கூடிய ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், அஞ்சல் துறை சார்பில் கோட்ட அளவில் நடைபெறக்கூடிய ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டு வருகிறது. அஞ்சலகம் மூலம் ஓய்வு பெறக்கூடிய ஓய்வூதியம் பெறும் பயனாளிகள் பணம் வழங்குவதில் ஏற்படும் தாமதம், கணக்கு தொடர்பான சிக்கல் அல்லது பிற சேவை குறைபாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் தெரிவித்து தீர்வுகள் பெற முடியும். இதனால் ஓய்வூதியர்களுக்கு அஞ்சல் துறைக்கு இடையில் சேவை மேலும் மேம்படும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓய்வூதியர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறுவதை ஒட்டி மாவட்டத்தில் உள்ள ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியம் தொடர்பான மனுக்களை 7/8/2026க்குள் வழங்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டம் 28/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10:30 மணிக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது. மேற்படி ஓய்வூதியர் குறைதீர்ப்பு நாள் கூட்டம். இந்த கூட்டத்திற்கு சென்னை, கருவூலம் மற்றும் கணக்கு இயக்குநரக கூடுதல் இயக்குனர் ஓய்வூதியம் அவர்கள் வருகை தர இருப்பதால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியம் தொடர்பான மனுக்களை இரட்டை பிரதிகளில் வரும் 7/8/2026 தேதிக்குள் மாவட்ட ஆட்சியருக்கு அஞ்சல் வழியாகவும் நேரிலும் அனுப்பி வைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.